அடுத்தடுத்து 3 தோல்வி. ருதுராஜ் அதிரடி நீக்கம். பேட்டிங் வரிசையில் புது மாற்றம். முன்பே முடிவெடுத்த தோனி. ஐபிஎல் 2025 சீசனைப் போலவே தற்போதும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படுமோசமாக சொதப்பி வருகிறது. முதல் 3 போட்டிகளிலும் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில், 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில், 43 ரன்கள் வித்தியாசத்தில் என மோசமான தோல்விகளைத்தான் சிஎஸ்கே பதிவு செய்துள்ளது. மேலும் நெட் ரன் ரேட்டும் 2.517 இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது. இப்போட்டி வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு சென்னையில் துவங்கும். ஒருவேளை இப்போட்டியிலும் சிஎஸ்கே படுதோல்வி சந்திக்கும் பட்சத்தில் பிளே ஆஃப் வாய்ப்பை பாதிக்க ஆரம்பிக்கும். இதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கிறது. இப்போட்டி நடைபெற இன்னும் 5 நாட்கள் இருப்பதால் அணியை வலிமையாக கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் சிஎஸ்கே இருக்கிறது. ஓபனராக ருதுராஜ் கெய்க்வால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் தடுமாறி வருகிறார். இதனால் ஓபனர் இடத்திலிருந்து ருதுராஜ் கெய்க்வாலை நீக்கிவிட்டு மாற்றாக ஆயுஷ் மாத்ரேவை ஓபனராக ஆட வைக்க முடிவு செய்துள்ளனர். மேலும் முதல் 3 போட்டிகளில் சிஎஸ்கேவுக்காக அதிக ரன்கள் குவித்த சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓவர்டன் ஆகியோருக்கு பேட்டிங்கில் முக்கியத்துவம் கொடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சர்ஃப்ராஸ் கான் தற்போது 4வது இடத்திலிருந்து சிறப்பாக பேட்டிங் ஆடுகிறார். இதனால் இவருக்கு இனி நிரந்தரமாக 4வது இடத்தை ஒதுக்க முடிவு செய்துள்ளனர். மேலும் 5வது இடத்தை ஜேமி ஓவர்டனுக்கு கொடுக்க தோனி முடிவு செய்துள்ளார். 3வது போட்டியில் ஆர்சிபிக்கு எதிராக ருதுராஜ் கெய்க்வால் பெரிய ரன்களை அடிக்கவில்லை என்றால் அவரை அடுத்த போட்டியிலிருந்து 1 டவுன் இடத்திற்கு மாற்ற தோனி முன்பே முடிவு செய்து ருதுராஜிடம் தெரிவித்தார். ஆனாலும் ஆர்சிபிக்கு எதிராக ருதுராஜ் 3 பந்தில் 7 ரன்களை மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகி சொதப்பியுள்ளார். சிஎஸ்கேவுக்காக அடுத்த போட்டிக்கு இடையில் இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. அதற்குள் பிரேவிஸ் முழு பிட்னஸை எட்டிவிடுவார். இதனால் பிரேவிஸ் 6வது இடத்திலும், சிவம் துபே 7வது இடத்திலும் ஆடுவார். ஆகையால் பேட்டிங் வரிசை பலமிக்கதாக மாறிவிடும். மேலும் அனுபவமிக்க ஸ்பின்னர்கள் ஸ்ரேயாஸ் கோபாலை அணிக்குள் கொண்டு வந்து பந்து வீச்சு துறையை பலப்படுத்த முடிவு செய்துள்ளனர். சிஎஸ்கே அணி ஆர்சிபிக்கு எதிராக 207 ரன்கள் அடித்ததன் மூலம் ஐபிஎல்லில் அதிக முறை 200 ரன்களுக்கு மேல் அடித்த அணியாக சாதனை படைத்துள்ளது. 37 முறை 200 ரன்களுக்கு மேல் எடுத்துள்ளனர். ஆர்சிபி அணி 36 முறை 200 ரன்களை எடுத்து 2வது இடத்திலும், பஞ்சாப் அணி 33 முறை 200 ரன்களுக்கு மேல் அடித்து 3வது இடத்திலும் இருக்கின்றனர். மும்பை இந்தியன்ஸ் 32, கேகேஆர் 30 ஆகிய அணிகள் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறது.